7:40 முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பின் சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. அனைவரும் அமர்ந்து சிற்றுண்டி உண்டுவிட்டு செல்லலாம். அடுத்ததாக கவிஞர் இள சாந்தா அவர்கள் வள்ளல் பெருமானின் ஜீவகாரண்யம் நூல் அறிமுகத்தை மிக அழகாக சொன்னார்கள். இதுவும் ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது ஐயா வள்ளல் பெருமான ஜீவகாரண்ய நிகழ்வு நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம். ஆனா அந்த நிகழ்வோட பாடல் மூலமா வடிச்சு, அதாவது அந்த உலகமே பசிப்பினி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறதா அவங்க மிக அருமையா அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்தது இந்த நூலுக்கான ஏற்புரை வழங்க கவிமாமணி லிங்கராஜா ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாங்க வாங்க ஐயா, வாங்க. எப்படி வாங்க? ஞானம் இலக்கிய இயக்கத்தின் சார்பில் ஐயா ஆவே செல்லவரெட்டியார் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பயனாடையை அணிவிப்பார். உள்ளபடி பொன்னாடதான் போட்டா நல்லா போஸ் விடுற மாதிரி இருக்கு. நான் போட்டது பண்ணால இடுப்புல மடிச்சு வச்சுக்கோங்க. பயனடை அணிவித்த திண்மை பாபா ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. தலைமை உள்ளிட்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் மீண்டும் வணக்கம். முதலில் என்னுடைய காதர் கருவறை என்ற நாவலுக்கு ஆய்வுரை வழங்கிய கவிஞர், தலைமை ஆசிரியர், ஏரிக்கரை இலக்கிய வட்டத்தின் நிறுவனர் ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நாவனுடைய கரு எப்படி என் மனதிலே தோன்றியது என்பதை மட்டும் கூறி அடுத்த நூலுக்கு செல்கிறேன். ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு முகநூலில் ஒரு செய்தியை படித்தேன். சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு பொறியாளர், அவருடைய பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை, முகம்மது அது வரும். அந்த செய்தியானது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து, அதாவது லிக்விட் பாரபின் கடைசியா எடுப்பாங்க. லிக்விட் பாரபின் மெடிக்கல் ஷாப்லயே விற்பாங்க. கொஞ்சம் அடர்த்தியா இருக்கும், எந்த ஒரு சுவையும் வண்ணமும் இருக்காது. அத இந்த மலச்சிக்கல் உள்ளவர்கள் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம்னு டாக்டருங்க எழுதி கொடுப்பாங்க. எங்க மருத்துவத்துறையில இது நடக்கும். அது கொஞ்சமா தான், ஒரு வேளை தான் தரணும்னு சொல்லுவாங்க. அதே லிக்விட் பாரபின் கடைசியா இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் தாரா வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பொருட்களை 5 முறை ரீஃபைன் பண்ணும்போது அடர்த்தி குறைவான எண்ணெய் மாதிரியான ஒரு திரவம் கிடைக்கிறது என்றும், அந்த திரவத்தில் சுவையோ வண்ணமோ இருக்காது என்பதை அமெரிக்காவில் உள்ள விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்திலேயே அதிகமாக எண்ணெய்களை சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற நாடுகள் எது எது என்பதை அறிந்து, அதில் முக்கியமாக இந்தியா, பாகிஸ்தான், சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து வியாபாரத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய நபர்களை அழைத்து ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கார்கள். அந்த ஏற்பாட்டிலே இந்த விஷயங்களை தெரிவித்து, ரகசியமாக தெரிவித்து,
இது போன்ற ஒரு திரவம் நீங்கள் கடைசியாக பெட்ரோலியம் ப்ராடக்ட் கழிவிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதை உங்கள் விருப்பப்படி வியாபாரத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது ஒரு தேங்காய் எண்ணெய் இருக்குதுன்னு தேங்காய் எண்ணெயிலே இது 90 ml இந்த திரவத்தையும் ஒரு 100 ml இந்த உண்மையான தேங்காய் எண்ணெயும் கலந்து விற்றால் அது தேங்காய் எண்ணெய் வித்துடலாம். கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எதுக்கு வேணாலும் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியைத்தான் அவர் அந்த முகநூலில பதிவிட்டு இருந்தார். இப்போ அதன் பிறகு இந்த செய்தியின் அடிப்படையிலே பெங்களூரிலே என்னுடைய இளைய மகன் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அவன் இல்லத்திற்கு நான் சென்ற பொழுது அங்கு ஒருவரை சந்தித்தேன். அவர் ஒரு தனியார் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இந்த ரீஃபைன் ஆயில் பற்றிய ஆய்வுகளை செய்து இந்த ஆயிலை உண்பதனால் என்னென்ன கேடுகள் விளைவிக்கும் என்பதனை ஆய்ந்து அறிந்து அதே அமெரிக்காவில் உள்ள விஞ்ஞானிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை என்னிடம் சொன்னார். அதாவது 10 வருடங்கள் இந்த ரீஃபைண்ட் ஆயிலை பயன்படுத்தி வந்தால் ஒரு குழந்தை 10 வருடங்களுக்கு பிறகு கண் பார்வை குறைந்து விடும் என்றும் அதன் பிறகும் உபயோகப்படுத்தும் போது கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும் என்ற தகவலையும் அவர் சொன்னார். இந்த ஆய்வை செய்த விஞ்ஞானிகள் அரேபியாவில் இருந்து ஒரு பொறியாளரும் இங்கிலாந்தில் இருந்து ஒரு பொறியாளரும் மற்றும் நம்ம மற்ற நாடுகளில் இருந்த பொறியாளர்களும் அங்கே ஆய்வு செய்துதான் இதனுடைய உண்பதால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அவர் அந்த செய்தியை கூறினார். அதனால் இதை மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் வகையிலே தெரிவிக்க வேண்டும் என்ற கருத்தை ஆய்வு செய்த போது அவர்களுக்கு ஒரு புதிய செய்தி இந்தியாவில் இருந்து கிடைத்திருக்கிறது. அந்த பெங்களூரில் இருக்கின்ற தனியார் ஆய்வகத்துக்கு கிடைத்திருக்கிறது. அது என்னவென்றால், பெரிய பெரிய நகரங்களில் கடை ஓரமாக இருக்கும் கடைகளில், பெரிய பெரிய உணவகங்களில் புலால் மற்றும் மற்ற பொருட்களை பொரித்து எடுக்கக்கூடிய ஆயில், அது கடல் எண்ணெயா கூட இருக்கும், நல்லெண்ணெயா கூட இருக்கும், தேங்காய் இருக்கும். அதை எடுத்து அதை சிலர் வாங்கி வந்து அதை ரீஃபைன் பண்ணி மறுபடியும் ரீஃபைண்ட் ஆயில் என்ற பெயர்ல மக்களிடையே விற்க ஆரம்பித்தார்கள். அதனுடைய விளைவு, அதிலையும் இந்த கெமிக்கல் 5 முறை ரீஃபைன் பண்ணக்கூடிய கெமிக்கலின் சக்தி இருந்ததனால் பல பிள்ளைகள் பாதிக்கப்பட்டது. ஒவ்வொரு பள்ளியிலும் ஆய்வு செய்து ஒரு பள்ளியிலே 1 வயது முதல் 3 வயது உள்ளவரை 5 வயது உள்ளவரை வகுப்பிலே ஆய்வு செய்யும் போது 50 பிள்ளைகள் இருக்கும் வகுப்பிலே 30 பிள்ளைகளுக்கு கண் பார்வை மங்கி கண்ணாடி அணிந்திருக்கிறார்கள். இது பெங்களூரிலே ஆய்வு செய்து சொன்ன அறிக்கை. அதன் அடிப்படையிலே நான் ஒரு 15-20 வருஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த மரச்செக்கில் இருந்து வந்த எண்ணெயை தான் நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்று நம் சென்னையில் கூட ஒவ்வொரு தெருவிலும் மரச்செக்குகள் வந்தன. ஆனா இருந்தும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் ஏற்படுத்துபவர்களையும் மிரட்டி அவர்களை அமைதியாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள். அதாவது நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை, அவர்களுக்கு தனியாக, அதாவது இதில் ஒரு அவலம் என்னவென்றால், இந்த கெமிக்கல் என்ன கெமிக்கல் என்பது அதை சுத்திகரிப்பவர்களே தெரியாது. அவர்களே அதை விலைக்கு கொடுக்கிறார்கள் வேறு பெயரில். அவர்களிடம்தான் அதை வாங்க முடியும்.
அதை சுத்திகரிப்பு செய்து விற்கக்கூடிய பொருட்கள், அதாவது காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க உபயோகிக்கிற ஸ்னோல இருந்து எத்தனை என்னெல்லாம் தயாரிக்கிறாங்களோ பெண்கள் உபயோகப்படுத்திக்கிற அத்தனையிலும் இந்த ஆயில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயில தான் அதை தயாரிச்சுட்டு இருந்தாங்க. பில்கிரீம்ஸ் ஒண்ணு இருக்கும். நான் சின்ன வயசுல 30-40 வருமா அந்த பில்கிரீம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்ப கூட ஒரு 10 இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப யூஸ் பண்றது இல்ல. அதெல்லாம் இந்த தேங்காய் எண்ணெயில இருந்து செய்வாங்க. இப்ப அதில் தான் செய்யப்படுகிறது. அதனால் பல பின் விளைவுகள் ஏற்படுகின்றன. இந்த ஆயில்களை உபயோகப்படுத்தும் போது இப்போது நமக்கு எதுவுமே தெரியாது. தன்னுடைய வாரிசுகள் அவர்களுக்கு தான் இந்த பின் விளைவுகள் எல்லாம் தெரிய வரும். இது மெல்ல மெல்ல கொள்ளும் ஒரு விஷத்தை சார்ந்தது என்ற கருத்தை மையமாக வைத்துத்தான் இந்த நாவலை நான் எழுதியிருக்கிறேன். ஆகவே மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற கருதிதான் எழுதியிருக்கிறேன். அதற்கு அணிந்துரை தந்த முனைவர் ஐயா அவர்கள் அற்புதமாக விழிப்புணர்வு ஊட்டும் நாவல் என்ற தலைப்பினை கொடுத்து மிக அற்புதமாக அவர் அணிந்துரை தந்திருக்கிறார்கள். நான் மெய்சிலிர்த்து போனேன். இதைவிட ஒரு விழிப்புணர்வு வேற எதுவும் இருக்க முடியாது என்பதை கூறி அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து வணங்குகிறேன். நீங்கள் இந்த புத்தகத்தை தயவு செய்து எவ்வளவோ செலவு செய்கிறீர்கள், இதை வாங்கி படியுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு கொடுங்கள், உங்களுடைய இல்லத்தரசிகளுக்கு கொடுங்கள், அவர்கள் படிக்கட்டும். அதனால் ஏற்படும் விளைவுகளை அவர்கள் தெரிந்து கொண்டால் அவர்கள் சமையலில் அதை உபயோகப்படுத்த மாட்டார்கள். விலை அதிகமாக இருந்தாலும் குறைவாக நல்ல எண்ணெயை வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை உங்களுடைய பாதங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, நான் பள்ளி பருவத்திலிருந்தே வள்ளலாரின் வழியை பின்பற்றக்கூடியவன். வள்ளலாருடைய ஜீவகாருண்யத்தை திருவருட்பாவிலே அவர்கள் பாடல்களாக தரவில்லை. வள்ளலார் அவர்கள் தனியாக ஒரு சிறிய பகுதியாக ஜீவகாருண்யத்தை உரைநடையிலே தந்திருக்கிறார்கள். நான் திருவருட்பாவும் படித்திருக்கிறேன், ஜீவகாருண்யம் படித்திருக்கிறேன், வள்ளலாரின் மருத்துவ கட்டுரைகளையும் படித்திருக்கிறேன். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது என் மனதில் சின்ன வயதிலேயே பதிந்து விட்டது. அதை நான் ஒரு கவிஞன் என்ற ஒரு காரணத்தினால் எந்த ஒரு பொருளை குறித்து நான் படித்தாலும் அறிந்தாலும் அதை கவிதையில் வடிக்கலாம் என்ற எண்ணம் எனக்கு தோன்றுவது உண்டு. அதனாலே அந்த உரைநடையை, வள்ளலாரின் உரைநடையை கவிதையாக இந்த புத்தகத்திலே தந்திருக்கிறேன். அதன் பிறகு பசியின் கொடுமையை பற்றி எல்லாம் அழகாக வள்ளலார் கூறிய செய்திகளை எல்லாம் முனைவர் இல சாந்தா அவர்கள் சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். அந்த ஒரே மைய கருத்து என்னவென்றால், இறைவனுடைய சிவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டாம், வேறு எங்கும் பாடி துதித்து ஊனை உருக்கி நீங்கள் தொழ வேண்டாம். உங்கள் இதயத்தை தேடி இறைவன் வரக்கூடிய செய்தி என்னவென்றால், பசியோடு வாடும் எந்த உயிரையும், மனிதர்கள் மட்டுமல்ல எந்த உயிரையும் பசியோடு வாடுகிற பொழுது உணவளித்து என்ற செயலானது, இந்த காருண்யமானது காப்பது என்பதுதான் ஆன்மீகம். அதுதான் கடவுளை தொழுகின்ற வழிமுறை என்ற கருத்தை ஆணித்தரமாக வள்ளல் பெருமான் கூறியிருப்பார். அது எந்தெந்த வகையிலே இந்த பசியானது ஏழையை, அந்த பசியின் கொடுமை எப்படி இருக்கும் என்பதை பட்டியலிட்டிடுகிறார் வள்ளல் பெருமான் அவர்கள். அதையும் நான் அழகாக கவிதை வடிவிலே தந்திருக்கிறேன். நேரமின்மையின் காரணமாக அந்த கவிதைகளை எல்லாம் அவர் படிக்கவில்லை. நீங்கள் தயவு செய்து இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். கவிதை என்று எப்பொழுதுமே ஒரு கவிதையை படிக்கும் போது நமக்கு ஒரு ஆர்வம் தூண்டும். அதுபோன்று வள்ளல் பெருமானுடைய கருத்துக்கள் இந்த கவிதையாக மாற்றி இருப்பதால்
வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களோடு கவி இன்பத்தையும் பெறுகின்ற வாய்ப்பு இந்த புத்தகத்தை படிக்கும் போது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த புத்தகத்தையும் வாங்கி ஞானம் கட்டிட நிதியில் உங்களுடைய பங்கு இருக்கட்டும் என்று உங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.